அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அக்கார வடிசல் செய்யலாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க. அதே அளவு அந்த டம்ளர்லேயே 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. வெல்லம் வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை அந்த பருப்பு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சவக்கிற மாதிரி இது நல்லா சவக்க நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், பாசி பருப்பு நல்லா செவந்துருச்சு. இது அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆஃப் பண்ணிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம இதையும் நல்லா அந்த பச்சரிசியும் நல்லா கழுவிடலாங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம். இது வந்து பச்சரிசி ஒரு டம்ளருக்கு நம்ம 3 டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. 1/4 டம்ளர் பாசிப்பருப்புக்கு நம்ம 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. மொத்தம் 4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் பாலுங்க. நம்ம மீதி பால் அப்படியே வச்சிடலாங்க. அப்புறமா தேவைப்படும் நமக்கு. இது நல்லா பாலில் தாங்க வேகணும். இது நல்லா ஒரு 5 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாங்க. மூடி வச்சிடலாங்க. இப்போ 5 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. கரைஞ்ச உடனே பாருங்கள், இந்த வெல்லமும் நல்லா கொஞ்சம் தண்ணி சுட வச்சு கரைச்சிக்கலாங்க. நம்ம வெல்லம் நல்லா கரையிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம சிம்பிளே வச்சு 5 விசில் எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம இது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் பால் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம். பாருங்கள், இது நம்ம 5 விசில் எடுத்துட்டோம். இப்போ நம்மள இது நல்லா குழைய இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா இந்த மாதிரி குழைச்சிட்டு இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இது அப்படியே வேகட்டுங்க. விசில்லாம் போட தேவையில்ல, அப்படியே குக்கர் மூட தேவையில்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. நல்லா நம்ம மீதி பாலும் ஊற்றி நல்லா குழைய வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். பாகு பதம் வேணாங்க, இது கரைஞ்சா போதும் வெல்லம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. அதில் வெல்லம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதில் வேகட்டுங்க. நம்ம ஒரு சிட்டிக்கு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா நம்ம குழைய வேக வச்சிட்டோம் வெல்லம் போட்டு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. இதுதாங்க இதுக்கு டேஸ்ட்டு. இது நல்லா கலந்துட்டு இப்போ முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் வறுத்து அதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா சவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி திராட்சைலாம் நல்லா நெய்யிலே வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. அக்கார வடிசல் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.